போட்டாங்கடா பிட்ட. இவ்ளோ பெரிய விஷயம் சரிகமபால நடக்கும்னு யாராலயுமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க. எலிமினேஷன் ரவுண்ட் வரப்போது, யார் யாரோ எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு நம்பப்பட்டுட்டு இருந்த நிலையில, கடைசியில சபேஷன் பேர எடுத்துட்டு வராங்களே அப்படின்ட்டு பயமா தாங்க இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் 2 வாரமா சபேஷன் வாங்கவே இல்ல. இனியா, பவித்ராலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கியாச்சு. இப்ப சபேஷன் அவர்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்காம இருக்கிறது, ஒருவேளை அவர எலிமினேட் பண்றதுக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க சுத்தி இருக்க எல்லாருமே. நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், வாரம் தவறாம சபேஷன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு எந்த விதமான பஞ்சமுமே இல்லாம தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட தருவாயில திடீர்னு இப்ப கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்க முடியாது. என்னடா அது சபேஷன் இப்படிலாம் பண்றாரே! அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் சீக்கிரமா வந்துட்டு சபேஷன் வாங்க தான் போறாருன்ற மாதிரியும் சிலர் சொல்றாங்க. ஆனா எலிமினேஷன் ரவுண்ட் வருது. வேற ஊருக்கார பையன்ட்டு அவர கழட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்து, ஒப்பீனியனும் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கு. சபீஷன் அவர்களுடைய திறமைய பத்தி நமக்கும் நல்லாவே தெரியும். செட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு என்ன ஆச்சு? உன்னி சார்ல இருந்து யாருமே இவர கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. 2 வாரமா போட்டு அலைக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஏன்னா, இவ்ளோ நாள் பேர் வாங்கின பையனுடைய திறமை திடீர்னு குறையலாம் இல்ல. இவங்க தான் அப்படி ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகம் சரியா? தவறா? என்ன நடக்குது? எப்படி போகுது? இந்த குழப்பம் எல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கே புரிய வரும். சில சமயத்துல ரியாலிட்டி ஷோஸ்ல அந்த ஸ்பைஸ் அப் பண்றதுக்காக சிலருடைய அந்த மார்க் எல்லாத்தையும் மறைச்சு வைப்பாங்க. இல்லனா வந்துட்டு அவங்கள ஆன் த போர்டு வந்து எடுத்துக்கிறதுக்காக கூட பண்ணலாம். ஆனா என்ன இன்னொரு பயம்னா, நெறைய ரியாலிட்டி ஷோலாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. கழட்டி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே ஈஸியா ஆட்கள கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு முன்னெடுப்பான்ற குழப்பமும் மக்கள் மத்தியில இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.